சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஜூலை 26 2025 சனிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 10ஆம் திருநாள். மேஷ ராசி, இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்திலையுமே கணக்கு போட்டு இந்த நாள் நீங்க செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எமோஷனோட இந்த நாள் எல்லா விஷயத்தையுமே அறிவுபூர்வமாக எடுத்து செயல்படுத்தி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. விட்டு போன பல விஷயங்களை இந்த நாள் முடிப்பீங்க. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் மஞ்சள். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்னொரு ஹார்ட்லி சொல்லணும்னா இன்னொரு 8-10 நாள் மட்டும் ஹெல்த் பார்த்துக்கணும். மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. விட்டு போன பல விஷயங்கள் இப்ப சாதகமா நடக்கும். நம்பிக்கையான விஷயங்கள், பல விஷயங்கள் நமக்கு சாதகமா நடக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றி பெறும். முக்கியமான கம்யூனிகேஷன் தான் இந்த நாள் முடிப்பீங்க. சில விஷயங்கள் சொல்ல வேண்டியதா இருக்கும், சில விஷயங்கள் நமக்கு தெரிய வேண்டியதா இருக்கும். அது எல்லாமே இன்றைய நாள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் மஞ்சள். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள்ல வெற்றி, பொருளாதாரத்தில் ஏற்றம், அபாரமான பேச்சு திறமை, செயல்திறன், வேலையில ரொம்ப முக்கியமான ஒரு டெசிஷன் நாள் முடிக்க போறீங்க. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க் நிறம். கடக ராசி, அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாருக்குமே புலன்படாத ஒன்று இன்றைய நாள் உங்களுக்கு தெரியும். யாருக்குமே செய்ய முடியாத, இல்ல தெரியாத, இல்ல புரியாத ஒரு விஷயத்தை இந்த நாள் நீங்க பண்ணுவீங்க. அது பயங்கரமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், ஆத்ம திருப்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். இறையுடைய அனுகிரகம் இருக்கக்கூடிய நாள். அமோகமான நாளா இருக்கப்படுது. மீனாட்சி அம்மனை மனசார வணங்குங்க, நல்லா இருப்பீங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள், தூரமான பிரயாணம், விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, இது எல்லாமே இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்தோம்னா அந்த காரியத்துல 100% வெற்றி 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 மட்டுமே. எதுலையுமே யாருனாலையும் தடையே இருக்காது. நீங்க எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா முடியும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி, அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், அபாரமான திருப்தி. இன்னொன்னு, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கூட இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை இல்ல வேற ஒரு மனக்கசப்பு இந்த நாள் தீரும். ரெண்டாவது, வீட்டுல பெரியவங்கனால சில பிரச்சனைகளும், அவங்களோட ஹெல்த்லயும் நரம்புகள்லயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். கவனமா இருக்கணும். ஸ்கிராச் ஆகாம பார்க்கணும். இன்றைய நாள் அதுதான் மெயின். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசி, துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருக்கப்படுது. வேலையில பல இடையூறுகள், பல இடைபாடுகள், இதெல்லாம் இந்த நாள் அகலும் தீரும். எழுத்து, அக்கௌண்ட்ஸ், பேங்க், இந்த மாதிரி வேலைகள்லாம் இந்த நாள் நீங்க பண்ணுவீங்க. நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழுக்க முழுக்க தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய நாள். பிரயாணங்களில் வெற்றி, அபாரமான முன்னேற்றம், எல்லா விஷயத்தையுமே இது ஏன் நடந்தது, எப்படி நடந்ததுன்னு உட்கார்ந்து தீர ஆராய்ச்சி செய்து ஒரு பதில் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய நாள். நல்ல ரெஸ்ட் எடுப்பீங்க. பெருசா பாதிப்பு இருக்குங்கிற மாதிரி ஒன்றும் இருக்காது. நீங்க செயல்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடக்கும். அமோகமான நாள் இருக்கப்படுது. வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நரம்புகள் சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனங்கள்ல ஒயரிங் சார்ந்த விஷயங்கள், வீட்லயும் சரி
கொஞ்சம் பார்த்துக்கணும். எந்த பொருள் வச்சிருந்தாலும் அந்த பொருள்ல ஏதாவது ஒரு வயரிங் பிரச்சனையோ அல்லது ஸ்கின் பிரச்சனையோ அல்லது நீங்க யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ல ஏதாவது சின்ன ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க சிவபெருமான் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க் நிறம். மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரியே நடக்கணும். எப்பவுமே தள்ளி போகக்கூடிய விஷயங்கள் கூட இன்றைய நாள் டக்குன்னு நடக்கும். இன்னொன்று, இன்றைய நாள் படிப்பு சார்ந்த, புத்தகம் சார்ந்த, அறிவு சார்ந்த ரொம்ப முக்கியமான ஒன்று இன்றைய நாள் நடக்க போகிறது. கொஞ்சம் ஷார்ப்பாக இருப்பீங்க. அதுவும் இன்றைய நாள் நீங்கள் பூதராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாளர் மஞ்சள். கும்ப ராசிகள் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் சிலர் தள்ளி கூட போகலாம். ஆனால் இந்த நாள் நீங்கள் செய்யணும்னா அதை செய்து முடிச்சிடணும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு சில காரியங்களை, அதாவது போராடி ஒரு சில காரியங்களை ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும். பண்ணி முடிச்சிடுவீங்க, தைரியமாக இருங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமாக சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாண்டரம் பிங்க். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று பாதிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள். எந்த விஷயத்தையுமே நம்ம செயல்படுத்தலாம், ஆனா இன்றைய நாள் கொஞ்சம் தடைபட்டு செயல்படும். பிரயாணங்கள் சார்ந்தது, கோவில் குளம் சார்ந்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா ஜெயிக்கும். உள் உணர்வுகள் கொஞ்சம் சம்மந்தம் இல்லாம இருக்கும். அதை மட்டும் பார்த்துங்கன்னா மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது, நல்லா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாண்டு மஞ்சள். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.